ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் சங்கீத். இன்றைக்கி ஒரு சூப்பரான திருவண்ணாமலை பட்ஜெட் ட்ரிப் பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க கோயம்பேட்டிலேருந்து பஸ் இல்லை திருவண்ணாமலைக்குன்னு. ஆனால் கண்டிப்பாக இருக்குது. நைட்டு 10 மணி வரல இருக்குது. காலைல 5 மணிலேருந்து 4:22 பஸ் வந்து போகுது. அதுவும் வந்து 1 hour ஒன்ஸ் வந்து பஸ் அவைலபிள் இருக்குது. நாங்கள் ஒரு 8:39 வந்து ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸு 4:22 பஸ் வந்துட்டு நல்லா காலியாக புதுசாக நிறைய பஸ் விட்டுருக்காங்க போல இருக்குது. பார்க்கவே பல இருந்தது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு மேலே ஏறி போய் உட்காந்தோம். நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து பஸ்ஸு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 180 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களோட ஆன்மீக பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பஸ்ஸில். அது வந்துட்டு 1/2 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்லேயே வந்து கிடச்சிது. நிறைய கடை இருக்குது. அங்கேயே நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு உள்ளே வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் நைட் வந்து டின்னர் முடிச்சுட்டு போயிட்டோம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் ஸ்நாக்ஸ் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். நடுவில் ஒரு ஷாப்பிங் மாதிரி நிறுத்துவாங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துட்டு 10:30 வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு நைட் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டெலாம் கேட்டுன்னு போகிறதுக்கு இயர்லி மார்னிங் 2:55 நாங்கள் ரீச் ஆகிட்டோம் திருவண்ணாமலை. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோம். ஒரு ஆளுக்கு வந்து 25 rupees சார்ஜ் பண்ணாங்க. 50 rupees வந்து என்ட்ரன்ஸை விட்டுட்டாங்க, கோயில் என்ட்ரன்ஸை. இங்கே தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏற்றி வந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய கூட்டம் இருந்தது. இன்றைக்கி வந்து பௌர்ணமியே கிடையாது. நார்மல் டேஸு செம்ம கூட்டம் இருந்தது. நாங்கள் கிரிவலம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3:30 நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் கிரிவலம் வந்து 14 கிலோமீட்டர். ஸ்டார்டிங் லிங்கம் வந்து இந்திரலிங்கம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்னி லிங்கம், எம்எல்லிங்கம்லாம் இருக்கும். இது வந்து ஃபுல் கிரிவலம் வந்து 14 kilometers. நம்ம பொறுமையாகவே நடக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பௌர்ணமி எல்லாமே செம்ம கூட்டம் இருந்தது. நிறைய பேர் எங்களோட சேர்ந்து நடந்து வந்துட்டுருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஓப்பனாக இல்லை. காலைல 3 மணின்னு நாங்கள் வெளியிலே கற்பூரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். மெதுவாக நாங்கள் நடந்து போனோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. சுற்றி மலைக்கு நடுவில் நம்ம நடக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வே வந்து நிறைய இடத்துல வந்து காமிச்சிட்டோம். நம்ம வந்து வழி மிஸ் பண்ணாமல் போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு லிங்கம் வந்து நிருதி லிங்கம், வர்ணலிங்கம், வாயு லிங்கம் இருக்கும். அதையும் கண்டினியூஸாக பார்த்துட்டே போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தரிசனம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் எப்போ போனாலுமே இப்போ திருவண்ணாமலை கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் நடந்துகிட்டே இருக்க. முன்னெல்லாம் வந்து பௌர்ணமி மட்டும் தான் கூட்டம் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. எல்லா நாளுமே கூட்டம் இருக்குது. இப்போல்லாம் வந்து நிறைய வந்துட்டு ஆந்திரா பீப்பர்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இவ்வளோ கூட்டம் இருக்காது. பௌர்ணமி மட்டும் தான் கூட்டம் இருக்குது. இப்போ பௌர்ணமி, அமாவாசைன்ட்டு எல்லா நாளுமே கூட்டம் இருக்குது. எப்போவுமே நிறைய பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. நீங்கள் பயப்படாமல் நீங்களும் நடந்து போகலாம். இந்த லிங்கக்கு அடுத்தது வந்துட்டு குபேரலிங்கம், ஈசானி லிங்கம் இருக்குது. இந்த போகிற வழியில் வந்துட்டு குபேரலிங்கம் அடுத்ததுக்கு வந்து ஒரு சூப்பரான இடம் இருக்குது. அதுதான் இந்த பிளேஸ். ஓம் போட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ்மாக இருக்கும். அது வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும். அந்த குறுகலுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு வெளில வந்து நம்ம கர்மெல்லாம் போயிட்டு நம்ம பாவமெல்லாம் போய்டும்ன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. நிறைய பேர் அதுக்குள்ளே க்யூவாக நின்று போயிட்டு வந்துருந்தாங்க. போக போக வந்துட்டு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. மலையை சுற்றி போகிறதும் அந்த காற்று எல்லாமே நல்லா இருந்தது. கடைசியாக வந்து ஈஸ்வரலிங்கத்தை பார்த்துட்டு நம்ம திருவண்ணாமலைக்கு போகலாம் முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் முடிக்கும் போது வந்துட்டு கரெக்டாக ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. 4 to 4.5 hours நம்ம நடக்கிறத பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோயில் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டு. ஆனால் நம்ம நைட்டில் நான் தொட்டு நமக்கு வெயில் தெரியல. இப்போ சம்மராக இருக்க தொட்டு நீங்கள் நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு நைட்டாக நடங்க. அது கோயிலுக்கு போகிற வழியிலே வந்து இரட்டை விநாயகர் இருக்காங்க. ட்வின் விநாயகர் சொல்லிட்டு மறக்காமல் அவங்களும் சாமி கும்பிட்டு போங்க. அது ரொம்ப விசேஷமான கோயிலும் கூட. உள்ளே போனால் வந்துட்டு நாங்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப காலியாக இருந்த மாதிரி இருந்தது. உள்ளே போயிட்டு நிற்க ஆரம்பித்தோம். க்யூவில் நின்னா குறைஞ்சது 4.5 மணி நேரம் ஆச்சு. இத்தனைக்கும் வீக் டேஸு, வீக்கெண்டும் கிடையாது. செம்ம கூட்டம் இருக்குது. இப்போ நிறைய திருவண்ணாமலைக்கு வர ஆரம்பித்தாங்க. இப்போ நார்மல் தரிசனம் 4 hours ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாமியை பார்த்தோம். நடந்து வந்தோம் டயர்டில். சாமியை 4 hours நடந்தோம். ரொம்ப டயர்டாகிட்டோம் நாங்கள். அது முடிச்சுட்டு வந்துட்டு நல்ல தரிசனம் கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரம்மியமாக இருந்துச்சு. நாங்கள் காலைல போனதுட்டு வெயிலும் கம்மியாக இருந்தது. வெயிலுக்கு முன்னாடி போக பாருங்கள், இல்லை ஈவினிங் பாருங்கள். ஏன்னா சம்மரில் வந்து செம்ம வெயில் இருக்கும். அதனால் நைட்டில் நடக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டில் வந்து இருட்டில் நடக்கணும், கவலைப்படாதீங்க. நிறைய லைட் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் நடந்துகிட்டே இருக்காங்க. இப்போல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. சாமி வெற்றிகரமாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப சூப்பர் தரிசனமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வர வீக் டேஸ்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குது. அமாவாசையும் கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது. அமாவாசை பௌர்ணமி இப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆளுங்க வந்துகிட்டே இருக்க. நிறைய சுற்றி திருப்பதி மாதிரி இப்போ நிறைய சுற்ற விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சாமியை பக்கத்தே நிறைய சுற்ற வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் வெளியே வந்தோன்னா ஆப்போசிட்லேயே அந்த ஹோட்டல் கண்ணன் இருக்குது. எப்பவுமே நான் அடையார் ஆன்மூலம் தான் போவேன். நான் ஆட்டோ பிடிச்சி ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து போவேன். இப்போ இங்கே நியர்பையே இந்த கண்ணன் ஹோட்டல் பார்த்து சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி உள்ளே வந்தேன். நானும் உள்ளே போனால் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. உள்ளே போனவொன்னே வந்துட்டு வாழையில போட்டாங்க.
அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண வந்தது பொங்கல், வடை அண்ட் பூரியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதேமாதிரி ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. நல்ல கிறிஸ்பியான வடையாக இருந்தது. பொங்கல்லாம் ரொம்ப செம்ம டேஸ்ட்டு. சாம்பார்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஒரு ஆந்திரா ஹோட்டல் நினைக்கிறேன். எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் காஃபி மிஸ் பண்ணாதீங்க. ஃபில்டர் காஃபி வந்து மஸ்ட் ட்ரை. ரொம்ப சூப்பராக வந்து ரேட்டு வந்து எல்லாம் ரீசனபிளாக வந்து சூப்பராக இருக்குது. நான் அடையாளம் போகாமல் இங்கேயே சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா நீங்கள் நல்ல ஹோட்டலாக இருக்குது. நல்ல நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரிட்டன் வரும்போதும் 180 ரூபா கொடுத்து மாதவாரத்துக்கு பஸ்ஸில் வந்துட்டோம். மாதவாரத்துலேருந்து உள்ளே வந்து கோயம்பேடுக்கு பஸ் இருக்குது. அங்கேருந்து கோயம்பேடுக்கும் வந்துட்டு அங்கே ஆட்டோ பிடிச்சிட்டோம். டோட்டல் செல்ல வந்து ஒரு ஆளுக்கு வந்து 560 ரூபா தான் ஆச்சு. போக 180, வர 180. ஆட்டோக்கு 50 ரூபா 50 ரூபா. அப்போ டிஃபனுக்கு 100 ரூபா வச்சா கூட பட்ஜெட்டில் 560 போயிட்டு வந்துட்டோம் திருவண்ணாமலைக்கு. இது மாதிரி போகணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதுவே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்டர்வியூ கண்டிப்பாக சந்திப்போம். லவ் ஆல் சவால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.